எல்லாம் ஏற்படாத ரொம்ப பெரிய விஷயம். ஃபெலிக்ஸ் சார் பல விஷயம் செய்திருக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் தான் ஹிஸ்டாரிக்கல் கமிஷன் அவங்க வேலை தான். அவர் எழுதுனது, அவரை பற்றி எழுதியது, மக்களுடைய விட்னஸ் இதுதான் கேட்பாங்க. அதை என்ன பண்ணுவோம், இதெல்லாம் தியோலாஜிக்கல் கமிஷன் ஒன்று போடுவாங்க. தியோலாஜிக்கல்னா இறையியல் கமிஷன் ஒன்று. இவர் என்ன இறையியலுக்கு எதிராக எதாவது பேசியிருக்கிறாரான்னு பார்ப்பாங்க. இறையியலுக்கு எதிராக இதெல்லாம் நற்கரணியில் ஜீசஸ் உண்மையிலே இல்லை, பூசு கொஞ்சம் காணாம போயிடுவார் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா, அல்லது அன்னை மரியாள் உண்மையிலேயே கடவுளின் தாய் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரா, அதை மட்டும் தான் செக் பண்ணுவோம். இறையியல் அவர் தெளிவாக இருந்திருக்கிறாரா அப்படின்னு. அவர் பெரும்பாலும் பழமையை தான் அழகாக தொடர்ந்து போயிடுச்சு. சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்துடைய மாற்றங்கள்லாம் முன்னாடி கொண்டாந்த தெரிய முடியும். ஆமாம், அதெல்லாம் ஓகே. அப்போ தியோலாஜிக்கல் கமிஷன் போட்டு அப்புறம் ஒரு மறை மாவட்டத்தில் 2 ஜட்ஜஸ் போடுவாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஓகே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரோங்க. இதுதான் சிம்பிளான விஷயம் தான். அன்னைக்கு டாக்டர் லூயிஸ் பேசிட்டு இருந்தான். டாக்டர் லூயிஸ்ன்றவர் யாருன்னா, சுகுணான்னு ஒருத்தர் வில்லியனூர் படம் எடுத்தாங்க. அந்த படம் எடுத்தவருடைய மகன் டாக்டர் லூயிஸ் இப்போ அமெரிக்காவில் இருக்காரு. அவரு தான் அந்த வீரமாமுனிவர் புனிதராகிறதுக்கான ஒரு இதில் பல இதில் இருக்கிறார். வீரமாமுனிவர் பெஸ்கி இது முன்னாடி ஜான் த பிரிட் அதுக்கு முன்னாடி எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தான் முடிச்சிட்டாரு. இல்லை அதெல்லாம் முடிஞ்சு சபையிலே அந்த பூநூல் போட்டுட்டு இருந்தார். அவங்க சபையிலே அது போல அதெல்லாம் பெஸ்கி தான் முதலே மிஷன் ஆரம்பிக்கிறார். அதுக்கெல்லாம் அவருக்கு எப்படி தோணுச்சுன்னு கேட்டேன். எனக்கு ஏதோ ஒரு மனசில் தோணுச்சு, இவங்களாம் புனிதராக யோசிக்கணும். அதெல்லாம் போய் நேராக அம்பலக்காடலை பார்த்துருக்காரு. அம்பலக்காடல் தான் வீரமாமுனியுடைய கல்லறை இருக்குது. அப்போ இதை பற்றி பேசும்போது ஆமாம் இது கட்டாயம் இந்த ஏரியாவில் பாரு நல்லது இருக்கா கட்டாயம் புரியுது. அப்புறம் சொல்கிறாரு, கேரளாவில் ஏற்கனவே 1000 பேர் சர்வ டாக்டர் அறிவிச்சிட்டாங்க. பல பேர் என்ன டைசிஸ் தானே அறிவிக்கணும். அவங்களே சர்வெண்ட் ஆஃப் காட் அறிவிச்சுட்டு அவங்க தேவை ஒரு ஸ்பான்சர். தேவை. ஒரு ஸ்பான்சர்னா செலவுக்காக பார்க்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, எஸ்டேட் ஓனர், ரப்பர் ஓனர், அவங்க குடும்பத்தில் சிஸ்டர் இருந்தாங்கன்னா உடனே அப்புறம் அந்த ஜாயல் காசு அவங்கெல்லாம் அவங்க ஈஸியாக ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்று இருக்குது. ஸ்பான்சர் நமக்கு தேவை. அதுக்கு முன்னாடி நிறைய பல கோடி செலவாகுமா. இப்போ பிரான்ஸ் ரொம்ப குறைச்சிட்டு இருக்காரு, அந்த தொகையை குறைச்சிருக்காரு குறிப்பிட்ட. நம்ம இது மணி மேக்கிங்கா மாற்றக்கூடாது. ஆமாம், இப்போ ரொம்ப குறைச்சிட்டாங்க. ரொம்ப குறைச்சிட்டாங்க. $1000 தான் அது பணம் கட்டணும், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். ஒன்று மனசில் வச்சுக்கலாம். நம்ம புதுசாக ஒன்றும் செய்யலை. கேரளாவில் 1000 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் அது பெரிய விஷயம் கிடையாது. இங்கே நம்ம தாராளமாக நம்முடைய மறை மாவட்டத்தில் பணி செய்தவர், நமக்காக வந்தவர், நம்ம இடத்துல பண்ணிக்கலாம். அதால் அவர் புனிதராக்குவதற்கான முயற்சி நம்ம பெரிய நல்ல ஒரு முயற்சி. அதுக்குள்ளே ஒரு இதுவும் செய்யலாம். அவங்க ஆமாம், அதனுடைய ஒரு இதுதான் அவங்களுடைய இதோட டாக்குமெண்ட்ஸ் அங்கேயும் ஃப்ரான்ஸ்லேயும் இருக்கும். அவங்களுக்கு முக்கியமாக ஸ்பான்சர் நமக்கு தேவை. ஒன்று நம்ம டைசிஸ் ஸ்பான்சர் பண்ணுறது கஷ்டம், செய்யலாம். நம்ம அவங்களே கூட கேட்கலாம், எம்இபி ஃபாதர்ஸு கேட்கலாம். அப்படி இல்லைனாக்கா வேறு யாரும் நம்ம ட்ரை பண்ணலாம். அங்கே அதுக்கு ஆள் கிடைப்பாங்க. எனக்கு எத்தனை பேர் படித்தாங்க, அதான் பெரிய விஷயம். அதாவது